அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம், சென்னை, மதுரை அண்ட் திருநெல்வேலி. தற்போது அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி ஆகியோர் வலியுறுத்தியிருந்த நிலையில் சென்னையில் சசிகலா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். உள்ளவங்க ஒற்றுமை, அந்த ஒற்றுமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு அதுக்கு பெரும் பங்கு வகிக்கிறது என்னன்னா மனசுதான். அதை தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இது நான் இப்ப புரிஞ்சுக்கிட்ட விஷயம் இல்ல. தலைவர் மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட நிகழ்வுகள்லாம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசுக்காரவங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டு புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நானும் பலமுறை சொல்லியிருக்கேன். அன்னைக்கு அம்மாட்ட ஒரு பழக்கம், எல்லாரும் அம்மாவை பத்தி சொல்லுவாங்க, ரொம்ப கோவக்காரங்க, ரொம்ப அழுத்தமா எதையும் டக்குன்னு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு. அம்மா கிட்ட நான் பழகின வரைக்கும் நான் பார்த்தது அப்படி இருப்பாங்க சில விஷயத்துல. அது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா தவறான விஷயங்கள்ல கண்டிப்பு நிச்சயம் வேணும், அது இருக்கும் அம்மாட்ட. அது நல்ல விஷயம்தான் நானே நினைப்பேன். ஆனா அதே சமயம் கட்சியில சில பிரச்சனைகள் வரும்போது நான் தான் பக்கத்துல இருக்கிறவ, எடுத்து சொல்லுவேன். அவங்களுக்கு எடுத்து சொன்னா அதை கேட்டுக்கிறவங்க அம்மா. அதனால எனக்கெல்லாம் பல பிரச்சனைகள் ரொம்ப ஈஸியா நல்லபடியா நாங்க முடிப்போம். அதுக்கு அம்மாவோட ஒத்துழைப்பு ரொம்ப இருந்துச்சு. நான் ஏன் அதை இவ்வளவு பிரஸுக்கு மத்தியில சொல்றேன் அப்படின்னா, அம்மாவுடைய ஒரு பக்கத்தை மட்டுமே சொல்லுவாங்க எல்லாம். ஆனா அம்மா போல நியாயம் இதுதான், தர்மம் இதுதான் அப்படின்னு நம்ம எடுத்து சொன்னோம்னா அடுத்த பேச்சு இருக்காது. சரி செய் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு நானும் நல்லபடியா தான் அதை செஞ்சு முடிச்சிருக்கேன். அதுபடிதான் ரெண்டா பிரிஞ்சு வெவ்வேறு சென்னத்துல நின்று கோர்ட்ல எல்லாம், சுப்ரீம் கோர்ட்ல எல்லாம் கேஸ் நடக்குது. அந்த மாதிரி எல்லாம் இருந்தப்ப கூட என்னால ஒத்துமைப்படுத்த முடிஞ்சது. அப்போ அத சொல்லி புரிய வச்சு, நம்ம இப்படி இருக்கிறதுனால திமுகவுக்கு லாபமா இருக்கு. நான் எப்போதுமே ரொம்ப யோசிப்பேன். எல்லா விஷயத்திலையும் முடிவெடுக்கிறதுக்கு முன்ன எடுத்துதான் அதை செஞ்சு பழக்கம் எனக்கு. திமுகவுக்கு இடம் கொடுக்க கூடாது. திமுக என்பது நம்ம தலைவரை வெளியில அனுப்புன கட்சி. அது திமுகவுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லு அவங்க ஆபீஸுக்கு கட்ட கூட வழி கிடையாது. அதை கட்டினவரு புரட்சி தலைவர். நடிகரா இருக்கும்போது அவர் தான் எல்லா செலவையும் பார்த்திருக்காரு. அவரையே கிள்ளுக்கிற மாதிரி தூக்கி போட்ட கட்சி இது. அதனால இதுதான் தீய சக்தி அப்படின்னு எங்க தலைவர் எங்களுக்கு அடையாளம் காட்டியிருக்காரு. அந்த நினைப்புலதான் அதிமுக வளர்ந்திருக்கு. எங்களுடைய ரத்தத்துல கூட திமுக எதிர்ப்பு தான் ஓங்கி இருக்கும். அது மட்டும் இல்ல, அதுக்கு பிறகு அம்மாவுக்கு துணையா நான் இருக்கேங்கிறதுனால திமுக எந்தெந்த வழியிலெல்லாம் எங்களை கஷ்டப்படுத்தி இந்த அதிமுகங்கிறத அழிச்சிடணும்னு முடிவு பண்ணி வேலை பார்த்தாங்க. அப்ப கூட நாங்க 2 பேரும் பெண்கள் தான். நாங்க கொஞ்சம் கூட தலைவணங்கல. என்ன பண்ணுவே நீ பண்ணு, கேஸா போடு அப்படின்னு சொல்லி ஃபேஸ் பண்ணவங்க. இப்ப 4 வருஷம் நான் உள்ளரை இருந்துட்டு வந்திருக்கேன் இயக்கத்துக்காக. இது எல்லாம் நடந்துச்சு. இப்ப போய் கனவுல கூட எங்களுக்கு வரக்கூடாது. அதிமுக காரவங்களுக்கு கனவுல கூட வரக்கூடாது திமுகவோட அலையன்ஸ் போடுறதுங்கிறது. அதை விட தவறான விஷயம் வேற எதுவுமே கிடையாது.
நான்லாம் அந்த சேதி காதல விழுந்த உடனே 4 நாளா சாப்பிட்டு 4 நாளாச்சு. தூக்கம் இல்லை எனக்கு. எப்படியெல்லாம் வளர்த்து வந்த கட்சி இது. நெருப்பாற்றுல நீந்தி நாங்க கரையில ஏறினோம். நாங்க அப்படி இருக்கும்போது அவங்களோட போய் கை கோக்குறதா, இது எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை அப்படிங்கறதுல நான் என் மனசு தெளிவா இருக்கு. இப்பயும் இருக்கும், நாளைக்கும் இருக்கும். இன்னைக்கு நான் டிவில அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்று சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பு வலியுறுத்தி இருந்த நிலையில் சென்னையில் சசிகலாவின் செய்தியாளர் சந்திப்பை பார்க்கிறோம். ஒற்றுமைக்காக இவ்வளவு காலம் தான் பேசி வருவதாக அவர் கூறியிருக்கிறார். அதிமுகவில் ஒற்றுமை இல்லை என்ற கருத்தையும் அவர் பதிவு செய்துள்ளார். அல்டிமேட் ஸ்டோர்ஸ் சரவணா செல்வரத்னம், சென்னை, மதுரை அண்ட் திருநெல்வேலி.